அமெரிக்காவிற்கும் பிரித்தானியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ள பின்னணியில் சபையில் உரையாற்றிய பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் இரு நாடுகளுக்கும் இடையில் என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எந்த பிரச்சினைகளில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் கொண்டுள்ள அர்ப்பணிப்பினால் அவை ஒன்றிணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதனை கடந்து ஐரோப்பாவிலும் பொதுநலவாய நாடுகளிலும் மாத்திரமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள நட்பு நாடுகளுடன் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பகிர்ந்து கொள்ளும் விழுமியங்களை பாதுகாப்பதற்கு இரு தரப்பினரும் தொடர்ந்தும் செயற்படுவார்கள் என தான் நம்புவதாகவும் பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் இதன்போது தெரிவித்தார். எங்களுக்கிடையில் வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் எமது மக்களை பாதுகாக்கவும் நாட்டுக்காக தமது உயிரை பணயம் வைத்து பணியாற்றுபவர்களின் தைரியத்தை கௌரவிக்கவும் நாங்கள் ஒன்றாக நிற்கின்றோம். இன்று நான் அமெரிக்க காங்கிரசிற்கு மிகுந்த மரியாதையை செலுத்துவதற்காக இங்கு வந்துள்ளேன். இது மக்களின் குரலை பிரதிநிதித்துவப்படுத்தவும் அவர்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் முன்னோக்கி எடுத்து செல்லவும் உருவாக்கப்பட்ட ஜனநாயகத்தினுடைய ஒரு கோட்டையாகும். இந்த புகழ்பெற்ற சபையில் உரையாற்றும் போது எனது தாயார் எலிசபெத் மகாராணியை நான் நினைவு கூறுகின்றேன். அவரும் 1991ஆம் ஆண்டு இங்கு உரையாற்றியிருந்தார். இன்று இந்த விசேட தருணத்தில் பிரித்தானிய மக்களின் கௌரவத்தையும் நட்பையும் அமெரிக்க மக்களுக்கு தெரிவிப்பதாக நான் இங்கு இருக்கின்றேன். கடந்த காலத்தை பார்க்கும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில உண்மைகள் தெரிகின்றன. எமது உறவு முரண்பாடுகளுடன் ஆரம்பித்த போதிலும் அது பலவீனமடையவில்லை, மாறாக மிகவும் வலுவாக உள்ளது. இதிலிருந்து எமது இரு நாடுகளும் உண்மையாகவே ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்டுள்ளது என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரே விதமான ஜனநாயக, சட்ட மற்றும் சமூக விழுமியங்களால் உருவான ஒரு அமைப்பையே நாங்கள் கொண்டுள்ளோம். அந்த விழுமியங்களாலேயே நாம் எப்போதும் ஒன்றாக இணைவதற்கான உண்மையில் நாம் உடன்பட்டு ஒன்றாக செயற்படும் போது அது எமது இரு நாடுகளுக்கு மாத்திரமன்றி உலகிற்கே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதுவே எமது விசேட உறவின் ரகசியம் என நான் நினைக்கின்றேன். இதற்கு முன்னர் பிரித்தானிய மகாராணி 2ஆம் எலிசபெத் 1991ஆம் ஆண்டு காங்கிரஸில் ஆற்றிய உரையின் பின்னர் பிரித்தானிய முடிக்குரிய மன்னர் இவ்வாறான உரையை ஆற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். அதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது பாரியார் மெலனியா ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஏற்பாடு செய்திருந்த விசேட இரவு விருந்துபசாரத்தில் பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ், மகாராணி கமிலா ஆகியோர் பங்கேற்றனர். இலங்கை நேரப்படி வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் கட்டடத்திற்கு சென்று பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அமெரிக்க சபாநாயகர் மைக் ஜான்சன் உள்ளிட்ட குழுவினருடன் நேற்று நள்ளிரவு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று முன்தினம் அமெரிக்கா சென்றடைந்த பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் மற்றும் மகாராணி கமிலா ஆகியோரை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு வெள்ளை மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது பிரித்தானிய முடியாட்சிக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் அமெரிக்க ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை முன்னெடுக்கப்பட்டதுடன் 21 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜெடி வான்ஸ், ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத், திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட், பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் யுவேட் கூப்பர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கா பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றதன் பின்னரும் அமெரிக்கர்களுக்கு பிரித்தானியர்களை விட நெருக்கமான நண்பர்கள் எவரும் இருந்ததில்லை என குறிப்பிட்டார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகும் வேளையில் இவ்வாறான ஒரு உரையை நிகழ்த்துவது சற்று விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது மிகவும் பொருத்தமான நேரம். அமெரிக்காவிற்கு ஒரு நாடு அல்லது அரசியலமைப்பு இருப்பதற்கு முன்னரே எம்மிடம் எமது கலாச்சாரம், எமது சுபாவம் மற்றும் எமது நம்பிக்கைகள் இருந்தன. நாம் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னரே நமக்குள் இருந்த மிக முக்கியமான விடயம் சட்ட ரீதியான மனசாட்சியாகும். அது எமக்கு தூரத்தில் உள்ள சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த ராஜ்யமான பிரித்தானியாவில் இருந்து கிடைத்தது. நாம் சுதந்திரம் பெற்றதன் பின்னர் அமெரிக்காவின் நெருங்கிய நண்பனாக பிரித்தானியா மாறியது. எனது தாயார் ஸ்காட்லாந்தில் இருந்து வந்து தனது 19வது வயதில் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்தார். அவர் அரச குடும்பத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். குறிப்பாக மகாராணி மீது விசேட அன்பு வைத்திருந்தார். தொலைக்காட்சியில் மகாராணியை கண்டால் மிகுந்த ஆர்வத்துடன் பார்ப்பார். அவர் இளவரசர் சார்ல்ஸ் தொடர்பிலும் மிகவும் விருப்பத்துடன் பேசுவார். இன்று பிரித்தானிய மன்னர் ஒருவர் அமெரிக்கா காங்கிரஸில் உரையாற்றும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். கடந்த காலங்களில் எதிரிகளாக இருந்த இரு தரப்பினரும் இன்று மிகச் சிறந்த நண்பர்களாக மாறியுள்ளனர். பிரித்தானியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இறைவனின் ஆசி கிட்டட்டும். இதனைத் தொடர்ந்து ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸிற்கும் இடையில் பிரத்யேக கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் மற்றும் மகாராணி கமிலா ஆகியோர் கல்வியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது தொடர்பான விசேட வேலைத்திட்டம் ஒன்றிலும் கலந்து கொண்டனர்.